மாவட்டம் மதுக்கரையில் சுற்றித் திரியும் யானையை பிடிப்பதற்காக வகுக்கப்பட்ட மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டத்தை செயல்படுத்துவதில் வனத்துறையினருக்கு சிக்கல் எழுந்துள்ளது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மார்டினிடம் கேட்கலாம். மார்டின், இந்த மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டத்தை செயல்படுத்துவதில் வனத்துறையினர் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்றாங்க, அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன? இந்த கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை புதூர் அறிவொளி நகர் மதுக்கரை இந்த பகுதிகளிலே ஒரு ஒற்றையானை சுற்றி வருவதாகவும் அது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விளைநிலங்கள் சேதம் ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து வனத்துறை அதற்கான தீவிர முயற்சியில் களமிறங்கியது. அதற்கான முதல்கட்ட பணிகளும் இங்கே செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே இந்த யானை ஒற்றை யானை என்று கருதப்பட்டது. ஆனால் கடந்த 3 நாட்களாக இந்த யானை மேலும் 2 யானைகளுடன் சேர்ந்து 3 யானைகளாக சுற்றி வருவது தெரிய வந்துள்ளது. இன்று காலையிலே நாம் எடுத்த இந்த படத்தை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 யானைகளும் கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலையை கடந்து ராணுவ முகாம், தம்பி டைகர்ஸ் என்று சொல்லக்கூடிய ராணுவ முகாம் அங்கே இருக்கிறது, பயிற்சி முகாம் இருக்கிறது. அந்த முகாமிற்குள்ளே இன்று அதிகாலையில் 2 மணி அளவில் புகுந்த அந்த 3 யானைகளுமே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமாக உள்ளே சுற்றிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய புல் மற்றும் உணவு வகைகளை சாப்பிட்டுவிட்டு இன்று காலை சாலையில கடக்கும் பொழுது நான் பதிவு செய்த படம் தான் இந்த காட்சிகள். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது தற்போது இந்த ராணுவ முகாமிற்குள்ளே சுற்றி வரும் இந்த காட்டு யானைகளால் மிகப்பெரிய சிக்கல் எழுந்துள்ளது. ஏனென்றால் ஒற்றை யானையை பிடிப்பதற்காக மட்டுமே திட்டம் வகுக்கப்பட்டது. தற்போது இந்த 3 யானைகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தனி யானையம், இந்த ஒற்றை யானை என்று கருதக்கூடிய, அதாவது பொதுமக்கள் இடையூறு செய்வதாக கருதக்கூடிய இந்த ஒற்றை யானையை பிரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த 3 யானைகளும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக ஒன்றாக இருந்தன. பின்பு இந்த பொதுமக்கள் இடையூறு செய்யக்கூடிய ஒற்றை யானை 2 யானைகள் சண்டையிட்டு விட்டு பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதனை இந்த யானையை கடந்த ஓராண்டுக்கு மேலாக பின்தொடர்ந்து வரும் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே இதுபோன்ற சிக்கல்களை வனத்துறை தற்சமயம் சந்தித்து வருகிறது. இருப்பினும் இந்த யானையின் நடமாட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள். தம்பி தமிழரசன். மார்டின், யானை ஊருக்குள் நுழையும் வழித்தடம் துல்லியமா தெரிஞ்சிருக்கிற நிலையில வனத்துறையினரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இன்று நாம் பதிவு செய்த இந்த காட்சி தம்பி டைகர்ஸ் என்று சொல்லக்கூடிய ராணுவ முகாம் பகுதியிலே, அதுக்கு வெளியிலே வரக்கூடிய காட்சிகள் தான் பதிவு செய்திருந்தோம். இந்த யானைகள் தற்சமயம் ராணுவ முகாமிற்குள்ளே தொடர்ச்சியாக வருவதை அறிந்த ராணுவ அதிகாரிகள் அந்த யானை ராணுவ முகாமிற்குள் வரும் வழியிலே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கோபுரங்களை அகற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த யானைகள் வழக்கமாக சென்று வரக்கூடிய வழியிலே தடங்கள் இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் இந்த மாற்று ஏற்பாடு செய்திருப்பதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ராணுவ முகாம் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பரப்பளவில் அமைந்திருக்கிறது. சுற்றிலுமாக கிட்டத்தட்ட 12 கண்காணிப்பு கோபுரங்களிலே ராணுவ வீரர்கள் 24 மணி நேரம் பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த ராணுவ வீரர்கள் இந்த யானை வரும், அதாவது ஒவ்வொரு கோபுரங்களை கடக்கும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தகவல் தொடர்பு அதிகாரிகள் இவர்களுக்கு செல்போனிலே மெசேஜ் அனுப்புகிறார்கள். உடனடியாக அந்த ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக இடங்கள் சென்று விடுகிறார்கள். ராணுவ வீரர்களை பொறுத்தவரையிலே இந்த யானையை விரட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் இந்த யானை ராணுவ முகாம்கள் புகுந்தவுடனேயே வனத்துறை அதிகாரிகள் தகவலை தெரிவித்து விடுகிறார்கள். இந்த யானையை பின்தொடர்ந்து வரக்கூடிய கண்காணிப்பு குழு, வனத்துறையின் கண்காணிப்பு குழுவும் ஆங்காங்கே இந்த யானையின் வழித்தடத்தை தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு வருகிறார்கள். தற்சமயம் இந்த யானையை பிடிப்பதிலே, அதாவது மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக 3 கும்கி யானைகள் ஏற்கனவே வரவழைக்கப்பட்டு நவக்கரை பகுதியிலே முகாமிடப்பட்டுள்ளன. மேலும் ஒரு யானை கலீம் என்ற ஒரு இந்த கும்கி, அதாவது மிக சிறப்பாக பயிற்சி பெற்ற ஒரு கும்கி யானை டாப் ஸ்லிப் அங்கே இருக்கக்கூடிய யானைகள் முகாமில் இருந்து இன்று வரவழைக்கப்பட உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினுமே ஏற்கனவே திட்டமிட்டது போல இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதிலே இவர்கள் தீவிரம் காட்டினாலுமே 3 யானைகள் இருக்கக்கூடிய சூழலில் இதை தனியாக பிரிப்பதற்காக புதிய திட்டம் வகுக்கப்பட வேண்டியுள்ளது. ஆனால் இந்த வன ஆர்வலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த யானையை பிடித்து, இதை கேப்டிவ் எலிஃபென்ட் சொல்வார்கள், இதை பிடித்து தனியாக முகாமில் அடைக்கக்கூடாது, வேறு இடத்தில் கொண்டு சென்று விட வேண்டும் என வன ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தம்பி தமிழரசன். மார்டின், நேற்றைய நேரலையிலேயே இது தொடர்பான செய்தியை நாம் வெளியிட்டோம். தொடர்ந்து 1 வாரத்திற்குள் இந்த மகாராஜ் யானையை இந்த மிஷன் திட்டத்தின் மூலமாக பிடிக்க வேண்டும் அப்படின்னு கோவை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தற்போது 3 யானைகள் கூட்டமா சுற்றித் திரிகிற இந்த நேரத்தில் எவ்வளவு நாள் கால அளவுக்குள் இந்த யானையை பிடிப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட இருக்கு? கோவை மாவட்ட வன அலுவலர் பொறுப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய பெரியசாமி என்ற செய்தியாளரிடம் கூறிய பொழுது, நீங்கள் குறிப்பிட்டது போல 7 நாட்களுக்குள் இந்த யானை பிடிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தார்.
அவர் கூறி தற்போது 2 நாட்கள் ஆகிவிட்டது. இருப்பினுமே வனத்துறை அதிகாரியிடம் கேட்டபொழுது தொடர்ச்சியாக இந்த யானை கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். நேற்று நாம் புதிய தலைமுறை குழுவோடு இந்த யானையை ஒற்றை யானையை பின்தொடர்ந்து சென்ற பொழுதுதான் இது மூன்று யானையாக இருப்பதும் தெரிய வந்தது. அதைத்தான் இன்று காலையிலே நாம் படமாக படக்காட்சியில் பதிவு செய்திருக்கிறோம். தற்சமயம் வனத்துறையை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றை யானையை பிடிப்பதற்காக இவர்கள் கும்கியை கொண்டு வந்திருக்கிறார்கள். மருத்துவ குழுவும் வன உயிரின மருத்துவ குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த யானையை தற்சமயம் எங்கெங்க செல்கிறது என்பதை கண்காணிப்பு குழு கண்காணித்து வருகிறது. இந்நிலையிலே இந்த யானையை தற்சமயம் அதாவது மயக்க மருந்தை செலுத்தி இதை பிடிக்கக்கூடிய இடம் ஏற்கனவே 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மதுக்கரை மேற்தொடர்ச்சி மலையிலே மதுக்கரை மலைப்பகுதியை ஒட்டி யானை வரும் வழியிலே ஒரு இடமும், அதே போல ராணுவ முகாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே இந்த ராணுவ வீரர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல வைத்து யானையை பிடிக்கும் பட்சத்தில் அந்த யானையை மிகவும் பாதுகாப்பாக பிடிக்க முடியும் என வனத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வழக்கமாக இந்த யானையானது அங்கே இருக்கக்கூடிய ஏசிசி மதுக்கரை சிமெண்ட் என்று அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்குவாரி அமைந்திருக்கிறது, சிமெண்ட் ஃபேக்டரி கல்குவாரி அமைந்திருக்கிறது. அங்கே சென்றால் அங்கே ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழியிலே யானை விழக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே அந்த பகுதியிலே யானையை விரட்டாமல் ராணுவ வீரர்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய களத்திற்கு இந்த யானையை கொண்டு வந்து அதை பிடிக்க வேண்டும் என்பதுதான் வனத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனினுமே யானை வந்து செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ரிசார்ட்டுகள், அபார்ட்மெண்ட்டுகள், அரசு குடியிருப்புகள், அதே போல அனுமதி இல்லாமல் செயல்படும் கல்குவாரிகள் என ஏராளமான ஆக்கிரமிப்புகளும் இங்கே இடையூறாக இருக்கின்றன. வனத்துறை என்னவென்றால் இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்று வன ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். இதுவும் வனத்துறைக்கு தற்போது சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. தம்பி தமிழரசன். மார்ட்டின், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி.